வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 2-in-1 ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சில்லி பன்னீர். இதை ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ரோல்ஸ்க்கு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரியும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமான இந்த ரெசிபியை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. பன்னீரில் இது நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவு தனித்தனியாகவே இல்லை, எல்லாமே ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் இப்போ ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இதில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்டார்டருங்கிறதுனால இந்த ஷேப்பில் வெட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்காக லைட்டாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். என்கிட்ட சாஸ் இல்லை, அதனால நான் 4-5 மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட சைனீஸ் ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால தான் இந்த மாதிரி சாஸ் நிறையா சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் மட்டும் சேர்க்கறனால இது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனேயே கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் அப்படியே செமி கிரேவியாக வரும். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டஃப் பண்ணும் போதெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும், அதுக்காக பண்ணுறோம். நீங்கள் வெறும் ஸ்டார்டராக தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரில் ஈவனாக எல்லா சைடும் கோட் ஆகணும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணனால ஒரு 2 மினிட்ஸில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கூடவே வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கனால இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வெறும் கார்னிஷிங்காக தான். நம்மளோட சில்லி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இதை சாப்பிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.